ஒரு காலத்தில காவிரி கரையோரம் திருக்கருகாவூர்ன்னு ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவ நேரம் வந்துச்சு. ஆனா, அந்த வலி சாதாரண வலி இல்ல. உயிர் போயிடுமோன்னு அவளும் பயந்தா. வீட்டாரும் பதறினாங்க. மருந்தும் பயன் இல்ல. வைத்தியமும் கை கொடுக்கல. அப்போ அந்த பெண்ணின் அம்மா கண்ணீரோட சொல்லுறாங்க. "அம்மா கற்பரட்சாம்பிகையே, என் பொண்ணை காப்பாத்து. இந்த குழந்தைய உன் கையில ஒப்படைக்கிறேன்" என்று கூறினார். அந்த நேரம் வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான குளிர்ச்சி பரவிச்சு. யாரும் பார்க்காத நேரம் ஒரு தெய்வீக ஒளி அந்த பெண்ணை சூழ்ந்தது. பிரசவ வலி திடீர்னு குறைஞ்சது. சில நிமிஷத்துல சுகப்பிரசவமானது. அப்போது அந்த பெண் அழுதபடியே சொன்னா, "வலி இருந்துச்சு. ஆனா யாரோ என் வயிற்றைத் தாங்கின மாதிரி ஒரு கை இருந்தது" என்று. அந்த நாளிலிருந்து கற்பரட்சாம்பிகை அம்மன் கற்பம் காக்கும் தெய்வம் என்றும், பிரசவ வேதனை நீக்கும் தாய் அப்படின்னு மக்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. இன்னைக்கும் குழந்தை வரம், சுகப்பிரசவம், கர்ப்ப பாதுகாப்பு இவையுக்காக ஆயிரக்கணக்கான பெண்கள் திருக்கருகாவூர் அம்மனை தேடி போறாங்க. கற்பரட்சாம்பிகை அம்மன் ஆசிர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.